லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே. கமெண்ட்ஸ் ரொம்ப என்று எதிர்பார்க்கிறேன். ஒரு மனம் அவளின் பிடிவாத குணத்தால் அவனை விட்டு விலகிச் சென்றாள். அத்தியாயம் 29. அவளுக்கென்று ஒரு மனம். ரமேஷ் பிரியாவைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், இல்லை என்றால் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிகழ்வு கிடையாது என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டு சென்றான். பிரியாவுக்கு அவளை நினைத்து வெறுப்பாக இருந்தது. இப்படி ஒரு நல்லவனை விடுத்து அந்த கேவலமான ரோகித்தை நம்பி காதலித்து ஏமாந்து விட்டதை நினைத்து புலம்பினாள். அன்று ஜெயந்தி பிரியாவை பார்க்கச் சென்றாள். என்ன பிரியா, என் பையன் உன்னை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னானா என்றாள். அது ஆமாம் அத்தை என்றாள் பிரியா. என்னது அத்தையா? யாருக்கு? யார் அத்தை? நீ என்னை அப்படி கூப்பிடும் உரிமையை இழந்து விட்டாய். என் பையனின் அன்புக்கும் காதலுக்கும் தகுதி இல்லாதவள் நீ. என் பையனை நான் திருத்திக் கொள்கிறேன், ஆனால் நீ அவனை நெருங்காதே. நான் என் பையனுக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து விட்டேன், புரிகிறதா உனக்கு என்றாள் ஜெயந்தி. அத்தை, எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் இல்லை. நீங்கள் சொல்வது போல் எதற்கும் தகுதி இல்லாதவள் என்று எனக்கும் தெரியும். என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் பிரியா. ஆனால் ஜெயந்திக்கு தெரியவில்லை கூடிய விரைவில் பிரியா அவளுடைய மருமகளாக ஆகப் போகிறாள் என்று. இங்கே வசந்த் வித்யாவிடமும் ரோஹித்திடமும் பேசினான். நீங்கள் இருவரும் என்ன செய்வீர்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை என் மதுமதி. அவளை அந்த உதயிடமிருந்து பிரித்து என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உங்களை வெளியில் எடுத்ததற்கு நீங்கள் எனக்கு கைமாறாக இதுதான் செய்ய வேண்டும் என்றான். வித்யா, சார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். அந்த உதய் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறான். நானும் அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டுமல்லவா? அதோடு எனக்கு அவனை ரொம்ப பிடித்திருக்கிறது. அதனால் நான் அவனை அடைந்தே தீருவேன் என்று சொன்னாள். என்ன ரோஹித், நீ எதுவுமே பேசாமல் இப்படி அமைதியாக இருக்கிறாய் என்றான் வசந்த். ஒன்றுமில்லை சார். மீண்டும் எப்படி அந்த பிரியாவை என் வழிக்கு கொண்டு வருவது என யோசிக்கிறேன். ஏன்னா நான் அவளை ஏமாற்றியது தெரிந்த பிறகும் அவள் எப்படி என்னை நம்புவாள்? அதான் சார் என்றான். நீ முதலில் சென்று அவளை பார். பிறகு நான் சொல்லித்தருவது போல் அவளிடம் பேசு. அவள் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கொள்வாள் என்றான் வசந்த். சரி சார். இங்கே ரமேஷ் உதயிடம், மச்சான், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் எனக்கும் பிரியாவுக்கும் திருமணத்தை நடத்தி வையுங்கள். இல்லை என்றால் அடுத்து பிரச்சனைகள் ஏதும் வந்துவிடுமோ என்று என் மனம் கவலையடைகிறது என்றான். சரி மச்சான், நான் இன்று பிரியாவிடம் இதை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னான் உதய். அன்று மதியம் உதயின் வீட்டிற்கு ரோஹித் வந்தான். பிரியாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். ஆனால் யாரும் அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. பிரியாவின் காதில் இந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் ரோஹித் வந்திருக்கிறேன், உன்னை பார்க்க வேண்டும், வெளியில் வா என்று சத்தமாக கத்தினான். வீட்டில் ஒரு ஃபைலை வைத்துவிட்டு அதை எடுப்பதற்காக விஷ்ணு அந்நேரம் வந்திருந்தான். அவன் ரோஹித்தை பார்த்ததும் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. அவனை அடித்து கீழே தள்ளிவிட்டான். டேய், மரியாதையாக இங்கேருந்து போய்விடு, போகலைன்னா நான் கொலைகாரனாக மாறிவிடுவேன் என்றான். அப்போது பிரியா வெளியில் வந்தாள். அண்ணா, போதும் நிறுத்து, அவரை அடங்கவில்லையா என்றால். என்னடி, உனக்கு செய்த தவறுக்கான தண்டனையை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அண்ணா. நான் அவனுடனே வாழ்ந்து விடுகிறேன் என்றாள் பிரியா. இவள் பேசியதை கேட்ட குடும்பத்தினர் அனைவரும் இவளை திருத்தவே முடியாது என்று நினைத்தனர். அவள் என்னமோ பண்ணி தொலையட்டும் என்றார்கள் அனைவரும். அன்று வேறு வழியில்லாமல் ரோஹித்தை பிரியாவுடன் தங்களது கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைத்தார்கள். உதய் பிரியாவிடம் பேசினான். ஏன் பிரியா, உன் வாழ்க்கையை நீயே இப்படி கெடுத்துக் கொள்கிறாய்? ரமேஷ் உன்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த கொலைகாரனை நம்பி நாங்கள் உன்னை எப்படி அவனிடம் ஒப்படைக்க முடியும்? நீயே சொல் என்றான். அண்ணா, நான் சொல்வதை யாரிடமும் விடாதீர்கள். நான் இப்போது இவனுடன் இருப்பதற்கு ஒத்துக்கொண்டதற்கு காரணமே ரமேஷ் அத்தான் தான். என்ன பிரியா சொல்கிற நீ என்றான் உதய். ஆமாம் அண்ணா, ரமேஷ் அத்தான் வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளட்டும். அவர் நன்றாக வாழ வேண்டும். அவர் மிகவும் நல்ல மனிதர். அவருக்கு என்னை போன்ற கேவலமான ஒரு பெண் வேண்டாம் என்று அழுது கொண்டே சொன்னாள். என்னம்மா நீ இப்படி பண்ணுற? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டியது இந்த அண்ணனுடைய கடமை அல்லவா? அதோடு உன் அண்ணி மதுமதி கூட உன் அம்மா வசந்தியிடம் உங்கள் பெண்ணுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தருவோம் என்று வாக்களித்திருக்கிறாள். அது மட்டுமல்ல, ரமேஷ் உன்னைத்தான் மிகவும் நேசிக்கிறான். உன்னை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டான். நீ என்னவென்றால் இப்படி செய்கிறாயே என்றான். அண்ணா, காலம் சிறந்த மருந்து. அந்த காலம் என் வாழ்க்கையை எப்படி அமைத்து தருகிறதோ நான் அதன்படியே வாழ்ந்து கொள்கிறேன் என்றாள். அதோடு இன்னொரு விஷயம், ரமேஷ் அத்தான் திருமணம் முடியும் வரைதான் இந்த ரோஹித் இங்கிருப்பான். அதன் பிறகு மீண்டும் இவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொன்னாள். பிரியா சொன்ன பிறகுதான் உதய் யோசித்தான். இவன் எப்படி வெளியே வந்தான்? இவன் மட்டும்தானா அல்லது இவனுடைய அக்காவும் வெளியே இருக்கிறாளா? இவர்களை யார் வெளியே எடுத்திருப்பார்கள்? யாராக இருக்கும் என்று யோசித்தான் உதய். ஒருவேளை வசந்த் எடுத்திருப்பானோ என்று நினைத்தான். சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தவன்
பிரியா, நீ சொல்வது எனக்கு புரிகிறது. ஆனால் ரமேஷ் உன்னை விட்டு கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். பிரியாவும் எனக்கும் தெரியும் அண்ணா. ஆனால் வேறு வழி இல்லை. அத்தான் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் என்றாள். இவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரம் மதுமதி அங்கு வந்தாள். என்ன பிரியா, இப்படி செய்து விட்டாய் என்றாள். அப்போது ரோஹித் பிரியாவை அழைத்தான். உதய் மற்றும் மதுமதியிடம் விடை பெற்று சென்றாள் பிரியா. என்ன ரோஹித், எதற்கு இப்போது அழைத்தாய் என்றாள். அது வந்து பிரியா, என்னை மன்னித்து விடு என்றான். என்ன மன்னிப்பெல்லாம் கேட்கிறேன் என்றாள் பிரியா. நான் இதுவரை நிறைய பெண்களை ஏமாற்றி இருக்கிறேன். ஆனால் உன்னை நான் உண்மையாகவே நேசித்தேன் என்றான் ரோஹித். ஓ அப்படியா, அதனால்தான் என்னை ஏமாற்றி என் வயிற்றில் குழந்தையை கொடுத்தாயா என்றாள் பிரியா. நான் சொல்வதை கேள். இதுவரை நான் ஏமாற்றிய பெண்களை திருமணம் மட்டும்தான் செய்து கொள்வேன். யாரிடமும் குடும்பம் நடத்தவில்லை, குழந்தையையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த எண்ணமும் எனக்கு வந்ததில்லை. ஆனால் உன்னை அப்படி நினைக்கவில்லை. உண்மையாகவே நேசித்தேன். திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று வாழ வேண்டும் என ஆசைப்பட்டேன் என்றான். ரோஹித், வாயை மூடு. இன்னும் வேறு என்னவெல்லாம் பேசி என்னை சரிகட்ட பார்க்கிறாய்? உன் எண்ணம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். நீ என்னுடன் இங்கு இருப்பதற்கு காரணம் என் அத்தான். என்னை விடுத்து வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை காரணம் மட்டும்தான். புரிகிறதா உனக்கு? அமைதியாக ஒரு ஓரமாய் இருந்து விட்டுப்போ. இல்லை என்றால் என் அண்ணன்களின் கையால் அடிபட்டு சாவாய். எப்படி வசதி என்று கேட்டார். அதற்கு மேல் ரோஹித் எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டான். வித்யா ரோஹித்திற்கு கால் செய்தாள். என்னடா ரோஹித், அந்த பிரியா உன்னை நம்பிவிட்டாளா என்று கேட்டாள். நீ வேறக்கா, அவள் ரொம்ப தெளிவாக இருக்கா. அவளை இந்த முறை ஏமாற்றுவது என்பது ரொம்ப கஷ்டம் என்றான். சரிடா, நான் நாளை காலையில் அங்கு வருகிறேன். அதன் பிறகு அவளை நாம் இருவரும் சேர்ந்து நம் வழிக்கு கொண்டு வருவோம். அதோடு அந்த உதய் எனக்கு வேண்டும் என்றாள். அடுத்த நாள் காலையில் வித்யா உதயின் வீட்டிற்கு வந்தாள். ஜெயராணியும் ஸ்வேதாவும் அவளை வழியிலேயே நிறுத்தி, நீ ஏன் இங்கே வந்தாய் என்று விசாரித்தனர். எனக்கென்று என் தம்பியை தவிர வேறு யாரும் கிடையாது. நான் வெளியில் தங்குவதற்கு யாரும் வீடு தரமாட்டேன் என்கிறார்கள். ஜெயிலுக்கு சென்று வந்தவள் என்று கேவலமாக பேசுகிறார்கள் என்றாள். ஸ்வேதாவோ விடுவதாக இல்லை. நீ ஏன் வாடகை வீட்டில் தங்க வேண்டும்? நீயும் உன் தம்பியும் அனைவரையும் ஏமாற்றி கொள்ளையெடுத்த சொத்துக்கள் நிறைய இருக்குமே, அந்த வீட்டில் தங்கிக் கொள்ள வேண்டியதுதானே என்றாள் நக்கலாக. நாங்கள் இப்போது திருந்திவிட்டோம். நானும் என் தம்பியும் யார் யாரிடமிருந்து சொத்துக்களை பறித்தோமோ அவர்களிடமே திருப்பி கொடுத்து விட்டோம் என்றாள் வித்யா. நீ சொல்வதையெல்லாம் நம்பும்படியாக இல்லையே என்றாள் ஸ்வேதா. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை என்றாள் வித்யா. வேறு யாரிடமாவது சொல்லு என்று கிண்டல் அடித்தாள் ஸ்வேதா. உதய் அந்நேரம் அங்கு வந்தான். அவனை கண்டவுடன் மேலும் அழத்துடர்ந்தாள் வித்யா. உதய் வித்யாவை முறைத்து கொண்டே அவள் இருக்கும் இடத்திற்கு வந்தான். என்ன வித்யா, இங்கு வந்திருக்கிறீர்கள்? என்ன விஷயம்? சரி, அது இருக்கட்டும். அக்காவும் தம்பியும் எப்படி வெளியில் வந்தீர்கள்? உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று நானும் போலீசாரிடம் சொல்லியிருந்தேன். அவர்களும் நாங்கள் அப்படியே செய்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். இனிமேல் உங்களுக்கு ஜெயில்தான் என்று என்னிடம் சொல்லியிருந்தார்கள். அப்புறம் எப்படி நீங்கள் இப்படி வெளியில் சுற்றுகிறீர்கள் என்று கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தான். இதை சற்றும் எதிர்பாராதவள், சார் அது வந்து என்று இழுத்தாள். சரி சரி, நீ சொல்ல வேண்டாம். அவர்கள் யார் என்றும் உன்னை உன் தம்பியையும் ஏன் ஜாமீனில் எடுத்தார்கள் என்றும் நானே கண்டுபிடித்துக் கொள்கிறேன். சார், நான் என் தம்பியுடன் இங்கு தங்கிக் கொள்ளலாமா என்றாள். அவள் ஏதோ திட்டத்தோடு தான் இங்கு வந்திருக்கிறாள் என்று நினைத்தவன், இவளை இப்போது இங்கு தங்க வைத்தால்தான் இவளின் திட்டம் என்னவென்று கண்டுபிடிக்க முடியும். இவனை ஜாமீனில் எடுத்தது யார் என்றும் கண்டுபிடிக்க முடியும் என்று அவளை தங்கிக்கொள் என்று சொன்னான். ஸ்வேதாவும் ஜெயராணியும் உதயை அதிர்ச்சியாக பார்த்தனர். மதுமதியும் உதயின் பின் நின்று இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். வித்யாவிற்கு உள்ளுக்குள் ஒரே மகிழ்ச்சி. ஏதோ ஒரு விதத்தில் நீயும் உதயின் மனதில் இருக்கிறாய் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். உதய் சார், ரொம்ப நன்றி. நீங்கள் செய்த இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உதயின் பின் நின்றிருந்த மதுமதியை பார்த்து மர்ம புன்னகை செய்துவிட்டு சென்றாள் வித்யா. வித்யா சென்ற பின் தான் மதுமதி அங்கு நிற்பதையே பார்த்தான் உதய். ஐயோ, இவள் வேறு இங்கு இருக்கிறாளா? இன்று என் நிலைமை என்னவாகப் போகிறது என்று அவளை பார்த்து, வா மதிமா, என்ன வேணும் உனக்கு? நீ எதுக்கு இங்கே நிற்கிறாய் என்றான். அவன் காதை பிடித்து திரியவள், எவ்வளவு திமிர் இருந்தா உங்களை வளைச்சு போட வந்தவளுக்கு இங்கே இடம் கொடுத்திருப்பீங்க என்றாள் மதி. அப்படி கேளு மதி, என் சார்பாகவும் 2 அடி போடு என்றாள் ஸ்வேதா. ஸ்வேதா, நீயும் இவ கூட சேர்ந்துட்டியா என்றான் உதய். பின்ன என்ன அத்தான், நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நானும் நினைக்கவில்லை என்றாள். ஐயோ, கொஞ்சம் 2 பேரும் அமைதியாக இருங்க. இவளை காரணமாகத்தான் இங்கு தங்கச் சொல்லியிருக்கேன் என்று அவன் நினைத்ததை சொல்லி முடித்தான். அதன் பிறகு இருவரும் அமைதியானார்கள். ஜெயராணி தன் மகனுக்கு சப்போர்ட் செய்தார்.
2 பேரும் பார்த்தீர்களா என் பிள்ளையோட புத்திசாலித்தனத்தை என்றார். நீங்கள் தான் மெச்சிக்கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளையின் புத்திசாலித்தனத்தை என்று மதுமதி கூறினாள். பிரியா அன்று தனிமையில் இருந்தால் அவளை பார்க்க ரமேஷ் வந்தான். பிரியா அவனை தவிர்த்தாள். ரமேஷ்க்கு அது என்னவோ போல இருந்தது. பிரியா நில் என்றான். அவள் நிற்காமல் செல்லவும் பிரியாவின் கையை பிடித்து இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே, தொடரும்.